ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ தவிர்க்க முடியாத ஸ்நாக்ஸ் ஆகிடுச்சு இந்தியாவில். இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் நம்ம போய் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஆகிடுச்சு. அது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நமக்கு கிடைக்கும். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இப்போ இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை இந்தியா தான் மற்ற கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற நிலைமைக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. யூரோப் கண்ட்ரியில் பெல்ஜியமில் 1600s எண்டில் தான் இந்த இந்த உணவு பழக்கத்துக்கே வந்திருக்காங்க. அது எப்படின்னா அந்த டைமில் பெல்ஜியமில் பார்த்திங்கன்னா மீனை வறுத்து அதை பதப்படுத்தி அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கடத்தில் இந்த குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரோஸ் ஆகிடும் மீன் எல்லாமே. ஸோ அதுக்காக தான் வந்து மாறாதான் பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கு வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்டு பதப்படுத்தி சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு கண்டெக்ட்டுக்கு மாறினாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து 1992 வந்திருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த லேம்ப் வெஸ்டன் அப்படின்ற ஒரு நிறுவனம் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை எக்ஸ்போர்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. அப்பயும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த பொட்டேட்டோ இந்த ஃப்ரையை ஒரு வறுக்கிற விதத்தை தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்ற சொல்கிறாங்க. இப்போ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அமெரிக்கன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு நம்ம தான் வந்து இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இந்தியாவில் வந்து எப்படி இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி பொட்டேட்டோ பொரிக்காமல் ஃப்ரீஸ் பண்ணி அதை இம்போர்ட் செய்கிறாங்க. அங்கே போய் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுற டைமில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2000 to 2010 வரைக்கும் 5000 டன் ஆவரேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த 10 வருஷத்தில். ஆனால் லாஸ்ட்டாக 2010 to 2011 பார்த்திங்கன்னா இந்தியாவில் 1 இயரில் மட்டும் 7863 டன்ஸ் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதே இது 2023-24 இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ண ப்ரைஸ் வந்து இப்போ ட்ரெண்டு மாதிரி இருக்குது. இப்போ இதே மாதிரி 1996 கனடாவில் மல்டிநேஷ்னல் ஃபுட் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு சோல் ஃபுட் சப்ளையராக யாருக்குன்னா மெக்டொனால்ட்ஸ்க்கு நாங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த பொட்டேட்டோ எல்லாமே சப்ளை பண்ணுன்ற மாதிரி எடுத்து ஒரு அவுட்லெட்டு ஃபஸ்ட்டு யூஎஸில் பண்ண அவுட்லெட்டுக்கு அவங்க தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் மெக்டொனால்டோட பெரிய வளர்ச்சியை கண்டுச்சு. அப்போலேருந்து இந்தியாவில் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மோகம் ஆரம்பிச்சிருச்சு. சொல்லப்போனால் இந்தியாவில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கன்சப்ஷன் எஸ்டிமேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh tons ஆவரேஜாக அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அது எவ்வளோக்கு நம்ம சாப்பிட்ருக்கோன்னா காசுக்கு 1400 crores நம்ம சாப்பிட்ருக்கோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டுமே. அதுவே ஒரு ரெவன்யூ நமக்கு பெரிய இது பண்ணுறது. இதே 2023-24 மாதிரி எப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது முன்னாடி இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம 2023-24 எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த 23 to 24 மட்டும் பார்த்திங்கன்னா 1,36,000 டன் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இதோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா 1479 crores நம்ம அனுப்பிச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி 1400 crores நம்ம வந்து இங்கேயே இம்போர்ட் பண்ணி அதுக்கான ரெவன்யூ வந்துருக்கு. பட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கான ரெவன்யூ நமக்கு ஈக்குவலாக எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி வந்துச்சு. இதே 24 to April to October வரை பார்த்திங்கன்னா 1,07,000 டன் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். பட் அது வந்து 2024 எண்ட் வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணி பார்த்தா 1,83,428 டன் வரைக்கும் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ ஏற்றுமதிக்கு மாற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ஒரு இந்தியா இம்போர்ட் கண்ட்ரிலேருந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னா இம்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ்க்கும் ஃபார்மர்ஸ்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு நிறைய டைப் வந்து மெயின்டைன் ஆரம்பிச்சிச்சு, வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ விவசாயிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா மோர் ப்ராசஸிங் ஃபுட்ஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரியான பொட்டேட்டோ அதுக்கான உருளைக்கிழங்கு வகைகளை அவங்க வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கான செலவு அதெல்லாம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த கம்பெனிஸ் வந்து உதவுறாங்க. ஆக்சுவலாக அதுக்கு வந்து செலவுகள் எப்படி இது பண்ணுறது, எந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா செலவுகள் கம்மியாகுன்றத அவங்க இப்போ இது பண்ண ஆரம்பிச்சு. சரி, இப்போ நம்ம யாருக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம், சவுதி அரேபியா, UAE, ஜப்பானுக்கு நம்ம பண்ண வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கெல்லாம் வந்து ஒரு வெக்கேஷன் போகிறோமோ அங்கே நம்ம சாப்பிட்ற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து முக்கால்வாசி எக்ஸ்போர்ட் பண்ணுறது மாதிரி தான். இப்போ வேர்ல்டு மார்க்கெட் வேல்யூ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நான் வந்து மெஷர் பண்ணுறாங்க. அது எப்படின்னா 2024 $17.45 பில்லியன் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே 2025 பார்த்திங்கன்னா $18.54 பில்லியன் ரெவன்யூ இருக்கும் அதோட மார்க்கெட் வேல்யூ. இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட CAGR வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 6.2% உண்டு. ஸோ இந்தியாவில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட மோகம் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே போச்சுன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2.25 பில்லியன் ரெவன்யூ வந்து 2034 வரும். ஸோ இப்படி தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து எப்படி நம்ம ஒரு காலத்தில் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோமோ இப்போ நம்ம ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம்.